உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்? நாளைக்கு பேசுறது தான் பெட்டர். ராமா, இந்த டைம்ல எதுக்காக? பை மிஸ்டேக்கா ஏதாவது கால் பண்ணிட்டாரா? இந்த டைம்ல கால் பண்ணிருக்காருன்னா ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? ஹலோ, சாரி, இந்த டைம்ல உங்களுக்கு நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் தூங்கவே இல்ல. சிரி கிட்ட பேசலான்னு கால் பண்ணீங்களா? நோ 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 நோ, நான் உங்ககிட்ட தான் பேசணும். அட்வான்ஸ் சேலரி பத்தி. ஒரு நிமிஷம், சிரி இன்னும் தூங்கலையா? இல்ல, அவ இப்பதான் தூங்குனா. அட்வான்ஸ் சேலரிய பத்தி பேசுறதுக்கு நீங்க இந்த நேரத்திலேயே கால் பண்ணுவீங்க? இது கொஞ்சம் ஓவர் தான் தெரியும். சரி பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க வீட்டை காப்பாத்திக்கணும்னா உங்களுக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது இல்ல? ஒருவேளை அட்வான்ஸ் சேலரி கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 4 to 5 lakhs கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் ராம்? வீட்டை விற்கிறது தான் ஒரே வழி. இல்ல இல்ல, நோ, வீட்டை விக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. இந்த உண்மை சிரிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. பெரியவங்களா இருக்கிற நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு தொலைச்சிட்டா கூட அதை தெரியாத மாதிரி காட்டிக்குவோம். ஆனா குழந்தைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சிரி அந்த வீட்ல ரொம்ப அட்டாச்சா இருக்கா. ப்ளீஸ், அதுக்காகவாச்சும் யோசிங்க. நீங்க சொல்றது உண்மைதான் ராம். ஆனா கடன் அடைக்கணும்னா வீட்டை வித்துதான் ஆகணும். கடன் இருக்கிற வீட்டை எப்படி விக்கிறதுன்னு நான் லாயர் கிட்ட தான் கேட்கணும். வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கூட பேங்க்ல தான் இருக்கு. லாயர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு, பார்க்கலாம். பட் சிரி கிட்ட நான் பேசுறேன். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லையே. கண்டிப்பா அவ இது புரிஞ்சுப்பா. அவ சின்ன குழந்தை தான், ஆனா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் நிறைய இருக்கு. நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிச்சா. அவளை கூட்டிட்டு போய் இந்த விஷயத்தை பத்தி நான் அவகிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன். ராம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? யா ஷூர். அது என்னன்னா, நீங்க இருக்கிற ஏரியாவிலே அங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? அதுக்காக இதே வேலையா நீங்க போய் தேட வேண்டாம். நீங்க வர வழியிலயோ இல்ல வேலை விஷயமா எங்கேயாவது போகும்போது டூலெட் போர்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அதுக்காக அதிக வாடகையில பாத்துறாதீங்க. ஒரு 7 இல்ல 8,000 ரூபாய் இருந்தா போதும். சின்ன வீடு, நானும் சிரியும் 2 பேர் மட்டும் தானே. உங்களுக்கு ஓகேவா? சரி. தேங்க்யூ ராம். எங்க வீட்டை பத்தி நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் நைட், பாய். ஓகே, பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.